எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையில நேரமா எழுந்தாச்சுங்க. ஏன்னாக்கா சமயபுரம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதோ சாமி வந்து படியோட வெளியில வந்து நகர்வலம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஊருக்கே படி அளக்கிறவ இல்லைங்களா நம்ம சமயபுரத்தம்மன். அதனால இன்னைக்கு அந்த நிகழ்வு தான் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி, இந்த ட்ரிப்பாவது போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் கிளம்பியிருக்கோம். மணி ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனாலே ஒரு 9 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம். போய் அங்கே போய் நாங்கள் எப்படி பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத காட்டுறோம் உங்களுக்கும். ஏன்னா நிறைய பேர் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் எப்படி அங்கே சாமி கொண்டு வராங்க, என்ன ஏது என்ன நடக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம் நாமளும். வாங்க. காலைல 5 மணிக்கு அங்கே பாருங்க வானம் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு. இந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல, கீழ்வானம் சிவக்குதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த கீழ்வானம் எவ்வளோ அழகா சிவந்து இருக்குது பாருங்க, சூப்பரா இருக்குது. இதெல்லாம் நம்ம எந்திரிச்சு வந்து பார்த்தா தானே, எனக்காவது ஒரு நாளைக்கு தான் நமக்கே இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. எந்திரிச்சாதான் தெரியுது. ஆமா, சரி கிளம்பலாங்க. கரெக்டாக 8 மணிக்கெலாம் நாங்கள் சமயபுரம் வந்துட்டோம். ரோட்டில் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு, ஒரே கூட்டங்க. எல்லோரும் வந்து மாலை போட்டுக்கிட்டு சாமியை வந்து வண்டியில் வச்சு ஊர்வலமாக எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் அதையும் மீறி நாங்கள் போனோம் உள்ளார. அங்கே போய் நம்ம டோக்கன் போடுவோம் இல்லைங்களா வண்டிங்களுக்கெல்லாம், அங்கே போனாக்கா வண்டிங்களே கியூவில் நின்றுச்சு. நம்ம ரோட்டு வரைக்கும் வண்டி டோக்கன் போடுறதுக்கே அவ்வளோ கியூ நின்றுச்சு. சரி பார்த்தோம், சரி இது வந்து நமக்கு ஆகாது, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீரங்கத்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா சமயபுரம் அம்மனை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மறுபடியும் வண்டி யூட்டர்ன் போட்டு திரும்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தாக்கா தீர்த்த குடம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சமயபுரத்து அம்மன் கோவிலுக்கு காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பெருமாள் கோவில் இருக்கிறதே, ஸ்ரீரங்கம் இருக்கிறதேங்க ஒரு ஐலாண்டில் தாங்க இருக்குது. சுற்றிலையுமே தண்ணி காவேரி ஆறு இருக்கும், நடுகாண்ட தான் நம்ம பெருமாள் கோவில் இருக்குது. இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல. அதை பார்த்துட்டு நாங்கள் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம். திருச்சியில் இருக்கிற டெம்பிள் இன் கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க போயிருந்தோம். ரெகுலராக நாங்கள் போகும்போது அங்கே தான் சாப்பிட்டுட்டு போவோம். டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் வேறு எந்த ஹோட்டலுக்கும் போகிறதில்ல, ரெகுலராக அங்கேயே சாப்பிட்றது நாங்கள். ஸ்ரீரங்க கோபுரம் இதுதாங்க. ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே நமக்கு இந்த கோபுரம் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இந்த கோபுரத்துலேருந்து அப்படியே கோயிலையே ஒரு சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா அம்மன் சன்னதி இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கத்து வழியாக நம்ம உள்ளே போதலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அந்த கோபுர வாசலை தேடிட்டு போனோம் நாங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம ஸ்ரீரங்கம் போனோமாக்கா முதல்ல வந்து சக்கரத்தாழ்வாரை நம்ம வணங்கணும், சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் அம்பாளை வந்து சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெருமாளை போய் சாமி கும்பிடணும். அதுவும் பெருமாளை கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தன்வந்திரியை கும்பிடணும். தன்வந்திரியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும். அதுக்காகவே முதல்ல அம்பாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டோம் நாங்கள். மறந்துட்டேன் ஏங்க, அது என்னங்க பாரிஜாதம் அது அண்ணா, பூ பாரிஜாதம். அது தாளம்பூல பாருங்க, தாளம்பூ வாங்கணுமாங்க சாமிக்கு.
ரேட்டெல்லாம் பயங்கரமான விலையில் இருந்துச்சுங்க. ஒரு சுரணம் ஒன்று ரூ. 250 200 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. செண்பகப்பூவு, மனோரஞ்சிதம், மரிக்கொழுந்து, பாரிஜாதம் இது மாதிரி விதவிதமான பூக்கள் இருந்துச்சு. சரி அம்மனை தரிசனம் பண்ண போகும்போது சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு சுரணை வாங்கிட்டு தான் போனேன் உள்ளார. பாரிஜாத பூக்கு தாங்க வாங்கிட்டு போனேன். இது வந்து தேவலோக மலர்களில் ஒரு பூ, பாரிஜாத பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பாரிஜாத பூ வாங்கிட்டு போனேன். அம்மனுக்கு வச்சு தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த பூவை சாமிக்கிட்டேயே கையில் வாங்கி சாமி மடியிலேயே வச்சுட்டாங்க. வெயிட் பண்ணோம். 9 மணிக்கு தாங்க 9:45 தான் திறந்து விட்டாங்க. காலையில் வந்து 6 மணிக்கு திறந்தாங்கன்னா மணி 7:30 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் 9:45 தான் திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். வெளியில் வந்தமாக்க துளசி மாடங்க. துளசி மாடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து பேஸ் மட்டம் வந்து ஆமைக்கு மேலே வந்து துளசி மாடம் கட்டியிருக்காங்க. சுற்றிலும் கஜலட்சுமி வச்சுருந்தாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனாலே உங்கள்கிட்ட காட்டுறதுக்காகவே வீடியோ எடுத்திருந்தேன். சாமியெல்லாம் அம்மன் சன்னதியில் எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். பிரசாதம் எங்கே தராங்க? அம்மன் சன்னதிக்கு முன்னாடியே தாங்க சொர்க்க வாசல் கதவு இருக்குது. நேராக அங்கேருந்து வெளியில் வந்த மண்டபத்தொட்டு வெளியில் வந்தோமா நேராக பாருங்கள் ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து சொர்க்க வாசல் கதவு இருக்குது. இந்த சொர்க்க வாசல் கதவுக்கு அப்படியே நேராக இந்த சைடு கிராஸாக பார்த்தோமாக்கா நம்ம தன்வந்திரி கோவில் இருக்கும். இந்த தன்வந்திரி கோவிலுக்குள்ளே போய் அங்கேயும் நாங்கள் உட்காந்து சாமி கும்பிட்டு தான் வந்தோம். எப்போ நாங்கள் போனாலும் தன்வந்திரி கும்பிடாமல் வரமாட்டோம். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்லோகத்தை டெய்லியும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் பேட்ரி வண்டி இருந்துச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வண்டியில் ஏறிக்கிட்டோங்க. ஏன்னா விகாசம் ஐயனாரும் நடந்தே வரட்டும், கோயிலை சுற்றி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி நடக்க சொல்லிட்டோம். எப்பவுமே வந்து நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு 3 மணி நேரமாவது கோவிலில் நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போயெல்லாம் வந்து நம்ம கியூவில் நின்று நம்ம போய் சாமி பார்த்துட்டு வரத்துக்கு 3 மணி என்ன 5 மணி நேரம் ஆயிடுது. அதனால் அந்த டைமு இதில் வந்து சரியாக போயிடுது. இந்த ஒரு கார்னர் இருக்குதுங்க இந்த போகிற வழியில். அந்த இடத்துல தான் வந்து சாமியை நின்று அந்த மூலையில் நின்று ரங்கான்னு சொல்லி கூப்பிட்டோமாக்க சாமியோடைய மூலவர் இருக்கிற இடத்துக்கே காது கேட்கும்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரிஞ்சிச்சு 100 ரூபா டிக்கெட்டே எவ்வளோ கியூ நிற்கிது பாருங்கள். எல்லாருமே வந்து டிக்கெட் கொடுக்கல, ஆனால் கியூவில் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாங்க. சரி நாமளும் அப்படியே உட்காந்துக்கலான்னு உட்காந்துக்கிட்டோம். ஆனால் நல்ல வேலை ஃபேன் அங்கங்கே போட்டிருந்தாங்க. அதனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. உட்காந்துக்கிட்டு அந்த தூணில் இருக்கிற டிசைனுங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். வேறு எதுவும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அதனால் சிற்ப வேலைப்பாடுகளை எல்லாத்தையும் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த தூணில் பாருங்களேன், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்துக்கிட்டே நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்களை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க உள்ளார. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக அமுச்சு விடுறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க போய் பார்த்தோன்னே பின்னாடி இருக்கிறவங்கள மறுபடியும் அமுச்சு விட்டுறாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோபுரத்தை தான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. இந்த கோபுரத்தில் மட்டும் இந்த மண்டபத்தில் மட்டும் இந்த தூண்கள் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக செதுக்கியிருக்காங்கன்னு. ஒவ்வொரு தூண்லையுமே கோவில் மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது. இந்த தூண் மட்டுமே அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். யாழி வச்சு அப்புறம் கோபுரம் வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக செதுக்கியிருக்காங்க. இது இந்த ஒரு 2 லைன் மட்டும் தான் செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லை 2 லைன் மட்டும் தான் இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. அழகாக இருக்குது. மணிலாம் காணும். நமக்கு பட்டு துணி கொடுத்துருக்காங்க. பட்டு துணியும் பூவும் கொடுத்தாங்க சாமி கோவிலில்.
அசைக்க கூட முடியல. ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோமா, ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த மாதிரி மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் பாருங்கள் பித்தளையில் இந்த மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. அங்கே கால் வச்சு நம்ம பார்த்தோமா கரெக்டாக வந்து வெங்கடேஷர் வந்து நமக்கு நல்லா தெரிவார். ஏழுமலையானுடைய உருவம் அப்படியே நல்லா தெரியுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடத்த எங்கள் விகாஸுக்கிட்ட காட்டினேன். உடனே விகாஸ் தம்பி நின்னான். அதுக்கப்புறம் நானும் நின்று பார்த்தோம். எல்லாருமே நின்று பார்த்தோம். எல்லோரும் அங்கே நின்று தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே அந்த பித்தாளை தகுடு வந்து அடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னாலும் மறக்காமல் அந்த தகுடு மேலே நின்று வெங்கடேஷ பெருமாளை பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே கிளம்பணும். நாங்கள் திறந்துக்குவாங்க. இல்லடா மூடி இருந்தால் குடிக்க முடியும். இதில் போய் எத்தனை டிசைன் இருக்குதுங்க. ஆமாம் இருக்குதுல்ல பானை சூப்பர். செம்பாட்டா சூப்பராக இருக்குது. இது கூட்டமாக இருக்கிறது வந்து கிணறு. கிணத்தை சுற்றி எவ்வளோ கூட்டம் போகுது. அவ்வளோதான். அதில் எத்தனை இருக்குதா? ஆமாம். அப்படியே நம்ம கோவிலை சுற்றி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோமா முன் மண்டபம் வந்துடும். இந்த மண்டபத்தில் தான் பிரசாதம் கொடுப்பாங்க. தேவஸ்தான பிரசாதம்லாம் இங்கே தான் கிடைக்கும். நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் அந்த பிரசாதத்தை வாங்கி நம்ம கையால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இங்கே தான் வந்து கருட ஆழ்வார் இருக்காருங்க. அப்படியே நம்ம அவரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் போனோமாக்கா அடுத்த மண்டபத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த மண்டபத்தை ஒட்டியே தாங்க சூரிய புஷ்பகரணி இருக்குது. இப்போ எதுவும் தண்ணிலாம் இல்லை, சும்மா பூட்டி வச்சுருக்காங்க. சரி நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் நான். இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தாச்சு அடுத்த மண்டபத்துக்கு. இங்கே தாங்க நம்மளோட இடது பக்கம் நடந்து போனோமாக்க நம்ம ராமானுஜர் ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய மண்டபமே அவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த மண்டபம் தாங்க அது. நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். இத்தனை நாளாக போகிறப்பெல்லாம் போய் பார்த்தது கிடையாது. ஆனால் சொன்னதுனால இந்த ட்ரிப் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அவரையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வழியில் வந்தோமாக்கா முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் தான் வந்து அன்னதான திட்டத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். இந்த இடத்துல தாங்க நம்ம கோபுரம்லாம் போய் பார்ப்போம் இல்லைங்களா, நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம். நம்ம அந்த கோபுரத்தை போய் பக்கத்துலேயே பார்க்குறதா இருந்தால் இந்த இடத்துல தான் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. வேணுங்கிறீங்க வாங்கிட்டு இந்த மேலே போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நாங்கள் வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்ட்டேன். காலையில் டைமு சாயந்தர டைமாக இருந்தால் போய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வெயிலில் போய் நம்ம போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வேணாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்பி வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குங்க. இரும்பு பாத்திர கடைகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போலாம் ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையுமே காலி பண்ண வச்சுட்டாங்க. கோயிலுக்கு முன்னாடி நின்று எப்பவும் போல் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஏன்னா இதான் என்ட்ரன்ஸ் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பெரிய கோபுரம் இருக்கும். ரெண்டுக்கும் நடுகாண்ட நின்று நல்லா சூப்பராக வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ரீரங்கம் ஒரு திருப்திகரமான தரிசனமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போய் முன்னாடியே போய் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் பெருமாள் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு பட்டு துணி ஒன்று கொடுத்தாங்க கையில். அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த துணி வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வெளியில் வந்தோமா தேர் இருக்குது, இந்த மாதிரி பெருமாள் கோவிலுடைய தேர் போல் இருக்குங்க. அது வெளியில் கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து வந்துட்டோம். அப்பா நல்ல விதமாக சாமியை நல்லா தரிசனம். ஏங்க உங்களுக்கு எப்படி தரிசனம் இருந்துச்சு? முன்னாடி ஆமாம், மேற்கு உத்தர வீதி. முதல்ல நாம தான் உட்கார்ந்துருந்தோம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் தரிசனம். தன்வந்திரி பார்த்தோம். தன்வந்திரி நமக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், பெருமாளையும் கரெக்டாக நிப்பாட்டி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போய் உள்ள நிப்பாட்டி எங்களை தான் விட்டாங்க. அதனால எல்லா இடத்துலையும் கேப் விட்டு வந்தால் தான் சூப்பரா சாமியை பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா சமயபுரம் போயிட்டு இருக்கோம். அங்கே இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி சாமி தரிசனம் பண்ண போறோம்னு தெரியல. போய் பார்க்கலாம் அங்கேயும் எப்படி இருக்குன்னு. காவேரி அகண்ட காவேரி. அகண்ட காவேரியா? இது பாலைவன காவேரியா?
ஆனால் எவ்வளோ பெரிய பாலம் போட்டுறாங்க, ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் கூட இல்லை காவேரியில். எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு இங்கே போய் குளிச்சுட்டு அக்னி சிட்டி இங்கேயும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கேயும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கேருந்து தலைமையில் வச்சுட்டு வரதா? காலையிலேயே முதல்ல வந்து சமயபுரத்தம்மனை தான் பார்க்க வந்தோம். அப்போ கூட்டமாக இருக்குன்ட்டு தான் ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்க போயிட்டோம். ஆனால் இப்போ வந்தால் இப்பயும் நல்லா கூட்டமாக இருக்குதுங்க. எல்லாம் அளவு குத்தி இந்த மாதிரி தீச்சட்டி எடுத்துக்கிட்டு இது மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, போய் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். நானும் ஐநாறு மட்டும்தான் போனோம். எங்கள் வீட்டுக்காரனாலையும் விகாஸ்னாலையும் ரொம்ப டயர்டாகிடுச்சு, எங்களால் வர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 100 டோக்கன் கொடுத்து தாங்க போனோம். 100 டோக்கனில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் வெளில நிறைய கூட்டமாக இருக்குது. ஆனால் உள்ளே போனோமா ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. அதுவும் 100 டிக்கெட்டை விட நமக்கு ஃப்ரீ தரிசனம் ரொம்ப ஈஸியாக போணுச்சுங்க. நிற்க வைக்காமல் டான் அமுச்சுட்டே இருந்தாங்க. அதனால் உள்ளே சீக்கிரமாகவே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சாமி வந்து முத்துப்பல்லக்கில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கோவிலில் மந்திரம் பாடிக்கிட்டே இருந்தாங்க. சத்தம் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இதுதாங்க கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இது வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுல பிஸி ஆகிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து உங்களுக்கு கோபுரத்தை தான் காட்டியிருப்பேன் நான். இதுதான் நம்ம சமயபுரத்து அம்மன் இருக்கிற கோபுரம். இது கோபுரம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்தாண்ட இருக்கிறது பெரிய கோபுரம், முன்னாடி இருக்கிற கோபுரம், இது சாமி இருக்கிற கோபுரம். ரெண்டையுமே பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிக்கணும். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தோமாக்கா சரியான கூட்டங்க. ஏன்னா அந்த மண்டபத்தில் தான் வந்து எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே தான் சாமியுடைய சிலையை வச்சு அங்கே தான் வந்து மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் நிறைய பேர் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம காலையில் பார்த்தா அந்த காவேரியிலேருந்து கொண்டு வந்த அந்த குடத்து தண்ணி வந்து அங்கே தாங்க வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தான் காவேரியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து ஏதோ பூஜை செய்வாங்க போல் இருக்குது. இதனால் வந்து நிறைய கூட்டம் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் நின்று கொஞ்ச நேரம் அந்த மந்திரம் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். அவ்வளோதாங்க. கடைசியாக வந்து நம்ம கொடிமரத்தை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். எப்போவுமே கடைசியாக வரும்போது கொடிமரத்தை கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த சாமியை கும்பிடாமல் விடுபட்டாலும் கொடிமரத்தை கும்பிட்டோமாக்கா எல்லா சாமியும் கும்பிட்ட மாதிரி அர்த்தம்னு சொல்லுவாங்க. என்னமோ அப்படி நான் நினச்சிக்கிறது. அதனாலேயே கொடிமரத்தை கடைசியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் நாங்கள். வெளியில் வந்து பார்த்தாக்கா எவ்வளோ பெரிய கதவு பாருங்கள். கோவில் கதவு தான். அதில் வெறும் அம்மனுடைய சிலைகளாக செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாம் கூட வந்து புதுசாக வீடு கட்டுறீங்களா இருந்தால் இந்த மாதிரி கதவுக்கு இந்த மாதிரி சிலைகளை வந்து செதுக்கி இந்த மாதிரி கட்டிக்கலாம். கோயில் ரூமுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வெளியில் வந்தோமா கோபுரம் சூப்பராக அந்த வெயிலில் அப்படியே தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கோபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிலைகளுமே அம்மன் சிலைகளாகவே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சமயபுரம் போகும்போது மணி ஒரு 1:30 மணிக்கு மேலே இருக்குங்க. அப்போ தான் நாங்கள் போனோம் கோயிலுக்கு. பார்த்துட்டு வெளியில் வரும்போதெல்லாம் மணி 2:30 மணி ஆயிடுச்சு. காரை விட்டு இறங்கும் போதே அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன சொன்னாங்க, காலுக்கு செருப்பு போட்டுகிட்டே போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம் நம்ம அப்படியே போயிடலாம், என்ன சுட போகுது அப்படின்ட்டு போனேன். ஆனால் திரும்பி வரும்போதெல்லாம் என்னால் நடந்தே வர முடியலைங்க. பயங்கரமாக கால் சுட ஆரம்பிச்சிருச்சு. குண்டத்தில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தான் நடந்து வந்தேன். எங்கடா பாதியில் மயக்கம் போட்டு விழுந்துருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக ஒடியாந்தேன் நான்.
அடுத்ததாக என்ன சாப்பாடு தான். சாப்பாடு வந்து ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்லான்னு இல்லாமல் ஏதோ மண்பானை சமையல் அப்படின்னு கூகுளில் பார்த்தேன், நல்லா இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு தாங்க கூட்டிகிட்டு போனார். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு போனோம். அங்கே போனாக்கா அங்கே சாப்பாடு வந்து ஒரு கப்பில் மண்பானையில் கப்பாக மண்பானை வச்சுருந்தாங்க, அதில் தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஒரு கப்பு சாப்பாடு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன கப்பாக பொரியல், குழம்பு, ரசம் எல்லாமே சின்ன சின்ன கப்பில் தாங்க ஊற்றி வச்சுருந்தாங்க. தண்ணியே வந்து அந்த மூலிகை தண்ணி தாங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் சாப்பிட்டா 350 ரூபா, நம்ம வேணுங்கிறத விருப்பப்பட்டு வாங்கிட்டால் ஒவ்வொரு கப்பும் 25 ரூபா, எந்த கப்பு எடுத்துக்கிட்டாலும் 25 ரூபானாங்க. சரி நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெளியிலே உட்காந்துக்கிட்டோம். அங்கே என்னன்னாக்கா அருவாமனைலாம் கொஞ்சம் வித்தியாசமான அருவாமனை இருந்துச்சுங்க. பழைய காலத்து அருவாமனைகள்லாம் இருந்துச்சு. இடி அந்த பாட்டிங்க குத்தி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, வெத்தலை பாக்கு குத்துவாங்க இல்லைங்களா, அந்த இடிகள் வந்து நான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தூக்கு சட்டிங்க, இந்த பழைய காலத்து அந்த சாமானுங்களை அந்த அங்கங்கே கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு கப்பு சாதம். இதாங்க இந்த கப்பில் தான் சாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே குழம்பு, ரசம், பொரி. இந்த கப்பு எல்லா கப்புமே எந்த கப்பு எடுத்துக்கிட்டாலுமே 25 ரூபாங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு, ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா கொஞ்சோண்டு பொரியல் அது 25 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். டேஸ்ட்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் சாப்பிட்டதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக அது இல்லை எனக்கு. ஏன்னா உருண்டை குழம்பு சாப்பிட்டேன். உருண்டை குழம்புலாம் நான் வைக்கிற உருண்டை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து மசாலா அரைச்சி வச்ச குழம்பு, உருண்டை குழம்புன்னாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் சூப்பராலாம் இல்லைங்க எனக்கு. அது என்னோடய பர்சனல் கருத்தை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நாம் ஒரு வீடியோவில் சொல்கிறோம், அதை பார்த்துட்டு 4 பேர் போய் சாப்பிட போவாங்க. அப்புறம் அக்கா நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அங்கே நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லக்கூடாது பாருங்களா. அதனால் எனக்கு என்ன சாப்பிட்டதில் தோணுச்சோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான், சரிங்களா. ஏன்னா அவ்வளோ தேடி போய் கண்டுபிடிச்சி போய் கடைசி சாப்பாடு எங்களுக்கு திருப்தியாகவே இல்லை. இருந்தாலும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா வயிறுக்கு பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போனால் வேணால் சாப்பிட்டுட்டு வரலாம், சரிங்களா. நாங்கள் வந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்குறேன் நான். நம்ம சங்ககிரிலேயே கூடங்க ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா தான். ஆனால் எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க 100 ரூபாய்க்கு. சாப்பாடு வந்து அன்லிமிட்டெடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அந்த கப்லேயே 4 கப்பு சோறு வாங்கினா தான் எங்கள் வீட்டுக்காருக்கு சரியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கப்பில் இருந்த சாப்பாடு இருந்துச்சு. அதனால் நான் அப்படி சொல்கிறேன் நான். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு பத்மாவை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். அவங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, அதனால் அவங்கள பார்க்குறதுக்கு தான் கிளம்புனோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்.